Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல கோவலன் கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போவோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அயானிக் கிறிஸ்டல்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டலோட ஃபோர்ஸும் அதோட பார்ட்டிகுலர் நேச்சரை வச்சு நம்ம 4 டைப்ஸாக பிரிப்போம் சொல்லி தான் பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா வந்து அயானிக் கிறிஸ்டல்னு சொல்லி பார்த்துருந்தோம். அயானிக் கிறிஸ்டல்ஸுங்கிறப்ப பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு உருவாகக்கூடியதான் அந்த அயானிக் கிறிஸ்டல்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட பாண்டிங் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால் வந்து அது பாண்டிங்கிறது இருக்கும், பாண்டிங் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தோம். அதே மாதிரி மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸு அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த பாசிட்டிவ் மெட்டல்ஸ் அயன் அதை வந்து சி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து சரௌண்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகும் சொல்லியிருந்தோம். அதுக்கான பாண்டிங் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா மெட்டாலிக் பாண்டிங் சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கோவலன் நெட்வொர்க் கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தோம். இது வந்து ஆட்டம்ஸால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஆட்டம்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கனால தான் இது வந்து அட்டாமிக் சாலிட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கான பாண்டிங் பார்க்குறப்ப ஒரு ஸ்ட்ராங் கோவலன் பாண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தோம்னா அதே மாதிரி மாலிகுலர் கிறிஸ்டல்ங்கிறப்ப இது மாலிகுலர்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்னு சொல்லி சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பாண்டிங் பார்த்தோம்னா வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது வாண்டர்வால் ஃபோர்ஸால் தான் வந்து இது என்ன இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் பாண்டிங்கிறது இருக்கும். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் மட்டும் பார்த்தா அதோட கோர் பிரின்சிபல்லாம் எப்படி இருக்கும், அதோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே நம்ம இது கிளியராக நல்லா பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கிளியராக நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்ததை விட மறுபடியும் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவலன் கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது கோவலன் கிறிஸ்டல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து பாண்ட் உருவாகிறது தான் வந்து கோவலன் கிறிஸ்டல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான் சொல்யூஷன் மூலயமா நடந்திருக்கும். அதை இங்கே பார்க்க போகிறோம். அப்போ கோவலன் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய இந்த கொஹசிவ் ஃபோர்ஸுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸ் இடையே இந்த எலக்ட்ரான் ஷேரிங் மூலயமா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த கோவலன் கிறிஸ்டல்ஸுங்கிறது. இது எதுக்கு வந்து நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட்ஸ் உருவாகிறதுக்கு வந்து இது வழிவகுக்குது. அதாவது எல்லா சாலிட்ஸை விட இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் தான் என்னவா இருக்கும்னா ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதோட மெக்கானிசம் பார்க்குறப்ப ஒவ்வொரு ஆட்டம்ஸ், அதாவது அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுன்னா கண்ட்ரிபியூட் பண்ணி நெய்பரிங் ஆட்டம்ஸ்க்கு இடையே வந்து என்னத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு ஷேர்டு பேரை வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் அதோட ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த கோஹசிவ் எனர்ஜி இந்த கோவலன் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய அந்த கோஹசிவ் எனர்ஜி என்னவா இருக்கும்னா டைப்பிக்கலி கிரேட்டர் தென் அயானிக் கிறிஸ்டல் டைப்பிக்கலாக எவ்வளோ இருக்குன்னா கிரேட்டர் தென்னா இருக்கும். அதே மாதிரி இதோட ரிசல்டிங் எக்ஸ்போனன்ஷியலி கெமிக்கலி மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதாவது என்னவா இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த எனர்ஜிஸ் வந்து கிரேட்டர் தானே இருக்கிறதுனால இது என்னவா இருக்குன்னா எக்ஸ்போனன்ஷியலாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கான கீ கேரக்டரைசேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறப்ப இதோட ஹார்ட்னஸ்ஸு, இது வந்து இந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது என்னவா இருக்குன்னா ஸ்ட்ரென்த்னால தான் இது வந்து எப்படி இருக்குன்னா ஹார்ட்னஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கோவலன் பாண்ட் வந்து என்னவா இருக்குன்னா இதோட நேச்சர் என்னவா இருக்குன்னா டைரக்ஷனல் நேச்சர், அதாவது டைரக்ஷனில் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் ஏற்கனவே டைமண்ட்ங்கிறது ஒரு ஹார்டஸ்ட் இருக்கிறதே ஒரு ஹார்டஸ்டானது என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா டைமண்டு. நெக்ஸ்ட்டு இந்த சிலிக்கான்
கார்பைடு வந்து என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து அப்ரெசிவ் கார்பன்டம்க்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது ஒரு அந்த தேய்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிலிக்கான் கார்பைடு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதாவது இந்த கோவலன் கிறிஸ்டலுங்கிறது ஒரு ஹார்டாக இருக்கும். மேக்கி மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிங்கிறது தேவை. அதனால இது என்ன இருக்குன்னா ஹை மெல்டிங் பாயிண்டாக சரி எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட்டு. இதோட சால்யூபிலிட்டின்னு பார்க்குறப்ப இது வந்து ஆர்டினரி லிக்யூட்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா அந்த சால்யூபிள் ஆகாது. அப்போ இன்சால்யூபிள் ஆர்டினரி லிக்விட் லைக் வந்து இப்போ வாட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா வாட்டர்லாம் என்ன ஆகாது அப்படின்னா சால்யூபிள் ஆகாது, கரையாது. நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதோட பாண்ட் வந்து ஹைலி டைரக்ஷனல். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன இருக்கும்னா இதுல இருக்கக்கூடிய ஹைலி டைரக்ஷனலாக இங்கே கூடிய ஆட்டம்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஒரு ரிஜிட் ஜாமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இங்கே ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸிங் ஆட்டம்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ரிஜிட் ஜாமெட்ரிக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அப்போ கோவலன் கிறிஸ்டல்ங்கிறது ஒரு ஹார்ட்னஸாக இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும், இன்சால்பிலிட்டியாக இருக்கும், நமக்கே ஸ்ட்ரக்சர் வந்து ஹைலி டைரக்ஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டைமண்டுக்கான ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறப்ப இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டெட்ரா ஓனல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போ டைமண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா வந்து டெட்ரா ஓனல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எப்படி இருக்குன்னா இந்த டைமண்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் வந்து என்ன இருக்குன்னா அதர் 4 கார்பன் ஆட்டம்ஸ் கூட என்ன இருக்கும் ஜாயிண்ட் ஆகி தான் நமக்கு வந்து இந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குன்னா 4 கார்பன் ஆட்டம் கூட ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா FCC கியூபிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி, அதாவது ஹாஃப் ஹெக்டாகோனல் ஹோல்ஸ் வந்து ஃபில்லாக இருக்க மாதிரிக்கே இருக்கக்கூடிய அந்த FCC லாட்டிஸ் மாதிரிக்கே இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். இது வந்து மெயினாக பார்த்துக்க வேண்டியது இது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இதோட கோஆர்டினேஷன் நம்பர்னு பார்க்குறப்ப 4, அதாவது ஈச் கார்பன் ஆட்டம் கோவலன்ட்லி பாண்டட் 4 அதர் கார்பன் ஆட்டம், அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் அதர் 4 கார்பன் ஆட்டம் கூட பவுண்ட் ஆகிருக்குங்கிற சொல்லியிருந்தோமா அதுதான் இங்கேயும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டாக இருக்கும். அப்போ ஹை டென்சிட்டி, ஏன்னா அந்த டைமண்ட் தான் இருக்குல்லே ஹார்டுன்னு சொல்லியிருந்தேன், அப்போ அதோட ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டாக இருக்கும். டென்சிட்டிங்கிறப்ப ஹை டென்சிட்டியாக இருக்கும். அப்போ அந்த ரேஞ்ச் எப்படின்னு பார்க்குறப்ப 3.51 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் இதோட டென்சிட்டி, ஹை டென்சிட்டி. இந்த டென்சிட்டி கொஞ்சம் பார்த்துங்க. அது ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டைமண்ட் மட்டும் இல்லாமல் வேற மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வேற மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் இந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்னன்னு பார்க்குறப்ப சிலிக்கான்ஸ்க்கு இருக்கும், அதே மாதிரிக்க ஜெர்மானியம், சிலிக்கான் கார்பைடு, இதெல்லாமே எதை ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுது. அதாவது ஈச் ஆட்டம் சரௌண்ட் பை 4 ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் கைண்டில் இருக்கக்கூடிய வேறு ஆட்டம்ஸை வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கும். இது இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன். ஈச் கார்பன் ஆட்டம் கோவலன்ட்லி பாண்டட் டு 4 அதர் கார்பன் ஆட்டம் கூட இதாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சிலிக்கான், ஜெர்மானியம், சிலிக்கான் கார்பைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிலிக்கான் கார்பைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ சிலிக்கான் வந்து நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்குன்னா 4 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஒரு சிலிக்கானை சுற்றி 4 கார்பன் ஆட்டம்ஸ்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி 4 சிலிக்கான் ஆட்டம்ஸ்ங்கிறது இருக்கும். இது அதோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட்டும் இதில் தான் வரும் அப்படின்னா வந்து கோவலன் கிறிஸ்டலில் தான் வருமா. அப்போ கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லேயராக அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போ இந்த கார்பன் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் லேயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் ஒரு ஹெக்ஸாகோனல் நெட்வொர்க் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பார்த்தது டைமண்ட் வந்து டெட்ராஹெட்ரல், இது வந்து ஹெக்ஸாகோனல் நெட்வொர்க் மாதிரிக்கே இருக்கும். இது மெயின். நெக்ஸ்ட் பாண்டிங் வித் லேயர்ஸ்.
அதாவது என்ன இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈச் ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 3 அதர் கார்பன் ஆட்டத்தோட என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கோவலன்ட்லி ஸ்ட்ராங் கோவலன்ட்லி பாண்ட் ஆயிருக்கும். அங்கே என்ன இருக்கும் ஈச் 3 ஒரு கார்பன் ஆட்டம் 4ஓட இருக்கும். இங்கே வந்து ஒரு கார்பன் ஆட்டம் 3 கார்பன் ஆட்டம் கூட வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். பட் என்ன ஆங்கிள் பார்க்குறப்போ 120 டிகிரியில் வந்து அதோட ஆங்கிள்ஸுங்கிறது இருக்கும். அங்கே 4 ஒரு ஆட்டம் 4, இங்கே ஒரு ஆட்டம் 3 ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் இதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கோவலன்ட் பாண்டில் தான் கனெக்ட் ஆயிருக்கு. மட்டும் இதுக்கு மட்டும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்ஷேர்டு 4th அவுட்டர் எலக்ட்ரான். அப்போ நம்ம 4 ஆட்டம்ஸ் அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு போகுது. ஆனால் இங்கே என்ன 3 தான் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து லோக்கலைஸ்டு, அதாவது ஃப்ரீயாக சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கும். அதனால தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கிராஃபைட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இது வந்து மெட்டாலிக் கிளஸ்டர், அதாவது பளபளப்பாக நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த 4th எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக சுற்றுறதுனால தான் அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. இதுதான் அதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் அதோட பாண்டிங் பிட்வீன் லேயர்ஸ்க்கு இடைப்பட்ட பாண்டிங். அப்போ இங்கே இந்த லேயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹோல்டிங் டுகெதராக இருக்கிறதுக்கு வீக் வாண்டர் வால் ஃபோர்ஸ் தான் காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதனால தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த திஸ் வீக்னஸ், ஏன்னா வாண்டர் வால் ஃபோர்ஸ் வந்து வீக் வாண்டர் வால் ஃபோர்ஸ் தான் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து லேயராக நமக்கு பிடிச்சி வச்சிருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீக்னஸ் வந்து நமக்கு எதை அலோவ் பண்ணுது அப்படின்னா வந்து லேயர் ஆஃப் ஸ்லைடு பாஸ்ட் ஈச் அதர் ஈஸிலி, அதாவது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்லைட் நழுவி வர்ற மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஃபைட் வந்து நம்ம பென்சில் மைக்கெல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அப்போ அந்த டைமண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பென்சிலாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறது இதுக்கு இடையில இருக்கிறது வந்து வீக் வாண்டர் வால் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸ்லைட் ஆகுறது மூலியமாக நமக்கு பென்சில் மைக்கெல்லாம் நம்ம வந்து கிராஃபைட்டை வந்து பென்சிலாக யூஸ் பண்ணிக்கலாம், லூப்ரிகண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டென்சிட்டி, இது வந்து லோவர் டென்சிட்டி. எப்படின்னா அதை டைமண்டை கம்பேர் பண்ணுறப்ப அது லோயர் டென்சிட்டி. அது என்னென்ன 3.51 பார்த்துருந்தோம். இது பார்க்குறப்ப 2.25 g/cm³ இருக்குது. அப்போ லோயர் டென்சிட்டி. நெக்ஸ்ட் இதோட சிந்தசிஸ்ன்னு பார்க்குறப்ப கிராஃபைட் வந்து மோர் ஸ்டேபிள் அண்டர் ஆர்டினரி, அதாவது இது ஆர்டினரி கண்டிஷனாக இருக்கப்ப கிராஃபைட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது மோஸ்ட் கார்பன் வைரத்தை விட, அதாவது டைமண்டை விட இது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ஆர்டினரி கண்டிஷன்ஸில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம கிராஃபைட்டாக இருக்கிறத டைமண்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு பார்க்குறப்ப ஹை ப்ரெஷர் கொடுத்து வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு ஹை ப்ரெஷரும் அதே மாதிரி ஹை ஹீட்டிங்கும் தேவை. ஆர்டினரி இப்படி கூட கொஸ்டின் இருக்கு. ஆர்டினரி கண்டிஷன்ஸில் வந்து கிராஃபைட்டு டைமண்ட் எது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னு கேட்டால் கிராஃபைட்டு தான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏரியாஸுமே நமக்கு கிளியராக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், அதாவது கார்பனில் இருக்கக்கூடிய வேற டைப்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். பக்கிபால்ஸ் அண்டு நானோ டியூப்ஸ், இது வந்து எப்படின்னா ரீசெண்ட்லி வந்து கண்டுபிடிச்சது தான் அந்த பக்கிபால்ஸ் நானோ டியூப்ஸும். இது என்ன அப்படின்னா வந்து கோவலன்ட் பாண்டாக இருக்கும். கோவலன்ட் பாண்டா லேட் ஆகக்கூடிய ஒரு கார்பன் ஸ்ட்ரக்சர் தான். பட் இது வந்து கிறிஸ்டல் கிடையாது, நான் கிறிஸ்டலைன் ஃபார்மாக இருக்கும். நம்ம பக்கிபாலும் நானோ டியூப்ஸும் என்ன கிடையாது, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, நான் கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் ஸ்ட்ரக்சர் தான். பட் எதோட ரிலேட் ஆகிருக்கும்னா கோவலன்ட் பாண்டில். ஆனால் நம்ம கிராஃபைட் பார்த்தது என்ன அப்படின்னா வீக் வாண்டர் வால் பாண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பக்கிபால், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பென்டாகன் அது ஹெக்ஸாகன் பேட்டர்ன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் கேட்ச் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் ஆட்டமாக இருக்கும். இப்போ நமக்கு புக்கில் உங்களுக்கு வந்து இமேஜ் போட்டிருப்போம். அதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சோக்கர் பால் மாய்க்கே இருக்கும். அதாவது நமக்கு இந்த பந்து இருக்கும்ல, ஃபுட்பால் விளையாடக்கூடிய அந்த பந்து மாய்க்கே
இருக்கும். அதான் வந்து ஹெக்ஸாகோனல் இந்த பென்டாகன் ஸ்ட்ரக்சர் மாதிரி அரேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போ நமக்கு இந்த பல்கி பால்ங்கிறப்ப நமக்கு இந்த ஒரு பாலா இமேஜின் பண்ணுங்க. அது எப்படி இருக்கும் வந்து ஹெக்ஸாகோனல் அண்ட் பென்டாகன் ஸ்ட்ரக்சரில் அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதோட பாண்டிங் பார்க்குறப்ப கார்பன் ஆட்டம் வந்து பாண்டட் டு 3 அதர்ஸ் கூட நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பாண்டாகி இருக்கும். நெக்ஸ்ட் அதோட சாலிடு ஸ்டேட்ஸ். இது வந்து ஹோல் டுகெதராக இருக்கிறதுக்கு வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து காரணமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ் அதாவது சாலிட் ஸ்டேட்டில் இந்த பக்கிபால் மாலிகுல்ஸ் வந்து என்ன இருக்கும்னா ஹெல்ட் டுகெதராக இருக்கிறதுக்கு வந்து என்ன இருக்குன்னா வீக் வாண்டர்வால் பாண்ட்ஸ் தான் வந்து இணைச்சிருக்கும். அதை நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இது என்ன இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்கும், கெமிக்கலி அண்ட் ரியாக்டிவாக இருக்கான். சம் காம்பவுண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து அதாவது மாலிகுல்ஸாக எடுக்காமல் ஒரு காம்பவுண்டாக எடுக்கிறப்ப K2C16 இது மாதிரி ஒரு காம்பவுண்டாக நம்ம எடுத்துக்கிறப்ப லோ டெம்பரேச்சரில் அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி மாதிரிக்கு நமக்கு ஆக்ட் ஆகும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு கார்பன் நானோ டியூப்ஸ். கார்பன் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது வந்து ஹெக்ஸாகான் நெட்வொர்க் பேட்டர்னில் நமக்கு வந்து ஒரு டின்னி சிலிண்டர் மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அது எப்படின்னு பார்க்குறப்ப ரோல்டாப் அதாவது கிராஃபைட் ஷீட் வந்து ரோல் பண்ணது மாதிரி நமக்கு இருக்கும். இந்த நானோ டியூப்ஸுங்கிறது இந்த ரோல்டப் ஷீட்ஸ் ஆஃப் கிராஃபைட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் லைக் இது வந்து என்ன சொன்னோம் ஹெக்ஸாகோனல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹெக்ஸாகோனல் ரோஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா இல்லை ஹெலிக்கலாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஏதர் எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸா அதில் வந்து செமி கண்டக்டர்ஸா வந்து இது ஆக்ட் ஆகும். இந்த கார்பன் நானோ டியூப்ஸ். நெக்ஸ்ட் தே ஃபார்ம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஃபைபர்ஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங் ஃபைபர்ஸ் மாதிரி எப்படின்னு பார்த்தோம்னா 10 times ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல் இருக்குல்ல, ஸ்டீலை விட 10 times வந்து என்ன இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவே வந்து இப்போ ஸ்டீல் இருக்குது, ஸ்டீலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங். அதை விட 10 times என்னவா இருக்கும்னா ஸ்ட்ராங்கராக இருக்கும். பட் அதோட வெயிட்னு பார்க்குறப்ப இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது வெயிட்டாகவும் தான் இருக்கும். பட் இது என்னவா இருக்கும் அதை விட 10 times ஸ்ட்ராங்கு. தென் வந்து என்ன அப்படின்னா 6 times வந்து லைட்டராகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இங்கே வந்து இந்த நானோ டியூப்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து எங்கே நமக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் ஸ்டோரேஜுக்கு வந்து ஃபியூல் கேஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே கோவலன் பாண்ட்ஸில் பார்த்தது. நெக்ஸ்ட் பார்க்க போது என்ன அப்படின்னா வந்து வாண்டர்வால் பாண்ட்ஸ் ஆர் மாலிகுலர் பாண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைப் அயானிக் பாண்ட்ஸ்னு பார்த்தோம்னா அது வந்து செகண்ட் ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து தேர்ட் ஒன். இப்போ இந்த மாலிகுலர் பாண்ட்ஸ் நமக்கு தெரியும். மாலிகுல்ஸ் இடையே வந்து மாலிகுல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது மாலிகுலர் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து வாண்டர்வால் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வாண்டர்வால் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வீக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்சு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அதாவது இது எங்கே இருக்கும் அப்படின்னா அது எல்லா மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸில் வந்து இந்த வாண்டர்வால் ஃபோர்ஸுங்கிறது இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நமக்கு வாண்டர்வால் ஃபோர்ஸுங்க கொடுத்து ஒரு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறப்ப என்ன பண்ணலாம் வாண்டர்வால் ஃபோர்ஸ் சார் ஒரு ஷார்ட் ரேஞ்சு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஷார்ட் ரேஞ்ச் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இப்படி கொடுத்து கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். இந்த வாண்டர்வால் ஃபோர்ஸ் அதாவது இந்த 4 ஃபோர்ஸை பற்றியுமே என்ன பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா வந்து 4 ஃபோர்ஸை பற்றியுமே கொடுத்துட்டு அதில் ஏதாச்சும் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி இந்த 4மே வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணி படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கே ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ் அதாவது அயானிக் ஆர் கோவலண்ட் மெட்டாலிக் பாண்ட்ஸ் இது எல்லாமே ஆப்சன்ஸாக இருக்கக்கூடிய டைமில் லைக் எந்த ஃபெனோமெனாக்குன்னா இருக்கும் அப்படின்னா கண்டென்சேஷன்ஸ் ஆஃப் கேஸ் இன்ட்டு அதாவது கேஸ் டு கண்டென்சேஷன் ஆஃப் கேஸ் டு லிக்விட் அதாவது கேஸ் டு லிக்விடாகவும் சாலிட்ஸ் டு
லிக்யூடாக மாறுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதாவது அந்த ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் யூஸ் ஆகாத இடத்துல இது வந்து யூஸ் ஆகும் அதை மாற்றுறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா கேஸை லிக்யூடாகவும் லிக்யூடை வந்து அதாவது சாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லிக்யூடை வந்து என்ன மாற்றுறதுக்கு சாலிடாக மாற்றுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அங்கே ஆப்ஷன்ஸாக இருக்க டைமில் இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட ஆரிஜின் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த வாண்டர்வால் ஃபோர்ஸ் இதை யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா டச் ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட், அதாவது டச் ஃப்ரெஞ்சிஸ்ட் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இதை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். யாருன்னா ஜோகனஸ் வாண்டர்வால்ஸுங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இது எதுக்கு அப்படின்னா வந்து இந்த ரியல் கேஸோட பிஹேவியர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வாண்டர்வால் ஃபோர்ஸை வச்சு அந்த ரியல் கேஸோட பிஹேவியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது டிஸ்கவரிங்கிறப்ப இந்த வாண்டர்வால்ஸ் தான் சொன்னது, அதனால தான் நம்ம வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யுபிகிட்டிங்கிறப்ப என்ன அப்படின்னா அதாவது எங்கே வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம், எங்கே நிறையா இருக்குங்கிறத சொல்கிறது. அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ்லையுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். இதை நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்துட்டு வந்திருந்தோம். இன்க்ளூடிங் ஒரு இனட் கஸ் லைக் ஹீலியம் ஆர்கான்கிற இந்த இனட் கஸ் உட்பட எல்லாத்துலேயுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து இது ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மச்சு வீக்கரன், அதாவது அயானிக் பாண்டோ இல்லை கோவலன் பாண்ட்ஸை விட இது என்னவா இருக்கும், வீக்கராக இருக்கும். அதோட எனர்ஜின்னு பார்க்குறப்ப டைப்பிக்கலி 0.01 to 0.1 எலக்ட்ரான் வோல்ட் பெர் மாலிகுல்ஸ். அப்போ வீக்கரன் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வீக்கராக இருக்கும். நம்ம அதுக்கு தான் பார்த்தோம். இது வந்து ஒரு வீக்கு ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு பார்த்தோம், அதுதான் அதோட ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தோம், அதான் இங்கே சொல்கிறோம். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாலிகுல்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ஏல இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு பார்த்தோம்னா சரி அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா 10⁻⁷ ப்ரொபோஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட எஃபெக்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, அதாவது பல்க் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். லைக் வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன்ஸு சர்ஃபேஷன்ஸ் இந்த விஸ்காசிட்டி இது மாதிரி நடக்கிறதுக்கு எல்லாமே இது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து காரணமாக இருக்குது, ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இந்த எஃபெக்ட் தான். நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இதுக்கு என்ன இருக்குன்னா லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், லிட்டில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது இருக்கும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. இதோட டிஸ்கவரி எப்படி இருந்துச்சு யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த நேம்லேயே இருக்கனால அதை பார்த்துப்பீங்க. இதோட விகிட்டிங் பார்க்குறப்ப அதுவே உங்களுக்கு தெரியும். இதோட ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதோட எஃபெக்ட் எங்கே வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு இந்த கிறிஸ்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டு, லிட்டில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட்டு அதோட டைப்ஸ் ஆஃப் வாண்டர்வால் அட்ராக்ஷனோட டைப், அதாவது எலக்ட்ரிக் டைபோல்ஸை வச்சு இந்த பிரைமரியாக 3 டைப்ஸாக வந்து இது வந்து பிரிக்கலாம். அதுலேருந்து நமக்கு வாண்டர்வால் அட்ராக்ஷன்ஸுங்கிறது நமக்கு ரைஸ் ஆகும். எலக்ட்ரிக் டைபோல் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சு தான் 3 பிரைமரி ஃபார்ம்ஸில் வந்து இந்த அட்ராக்ஷன்ஸுங்கிறது நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குறப்ப என்ன அப்படின்னா வந்து டைபோல் அட்ராக்ஷன்ஸ், அதாவது போலார் மாலிகுல்ல நடக்கக்கூடியது. இதோட மெக்கானிசம் பார்க்குறப்ப இப்போ அது மாலிகுல் இது ஒரு இன்கரண்டாக என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பெர்மனன்ட் செப்பரேஷனாக சார்ஜ் ஒரு சார்ஜ் வந்து பெர்மனன்ட் செப்பரேஷனாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து போலார் மாலிகுல். ஒரு மாலிகுலுக்கு இன்கரண்டாகவே பெர்மனன்ட் செப்பரேஷன் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த போலார் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா H2O வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். H2O எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வாட்டர் தெரியும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து போலார் மாலிகுல். இதுக்கு என்ன இருக்குன்னா திஸ் மாலிகுல் ஹாவ் ஏ பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்ங்கிறது இருக்கும். இந்த மாலிகுல்ஸ்க்கு என்ன இருக்குன்னா ஒரு பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் ஏன் நம்ம வந்து போலார் மாலிகுல்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் H2O H+OH- அப்போ பெர்மனன்ட் செப்பரேஷன் ஆஃப் சார்ஜுங்கிறது அங்கே இருக்கும். அதாவது
பர்மனண்டாக செப்பரேஷனுங்கிறது இருக்கும். இது நம்மளாம் போய் பிரிச்சுக்கல. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து H2Oங்கிறது H+OH-. அப்போ இது பர்மனண்டாக ஒரு மாலிகுலுக்கு செப்பரேஷன் இருக்குது அப்படின்னா அது போலார் மாலிகுல். அந்த போலார் மாலிகுலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் இதோட இன்ட்ராக்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் ஒன் மாலிகுலோட பாசிட்டிவ் எண்டையும் நெய்பரிங் மாலிகுல்ஸோட நெகட்டிவ் எண்ட்ஸையும் வந்து அலைன் பண்ணி நமக்கு எதுக்கு வழிவகுக்கும்னு பார்த்தோம்னா நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு வந்து இது வந்து வழிவகுக்கும். இதுதான் இதோட இன்ட்ராக்ஷன். பாசிட்டிவ் நெகட்டிவ் இது பண்ணி நமக்கு வந்து ஒரு நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு வந்து காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டைபோலுக்கும் அது டைபோல் அட்ராக்ஷன். இது வந்து டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் அட்ராக்ஷன்ஸ். அப்போ டைபோல் இன்டியூஸ்டு டைபோலுங்கிறப்ப போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ் அதுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இதுக்கான மெக்கானிசம் இப்போ என்ன அப்படின்னா இந்த போலார் மாலிகுலுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் இருக்கா. அப்போ இங்கே இருக்க போலார் மாலிகுலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா வந்து நியர்பை நான் போலார் மாலிகுல்ஸுக்கு போய் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட போலாரைசேஷன் அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம். போலார் மாலிகுலுக்கு பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோமா. அப்போ இதுக்கு என்ன இருக்குது பெர்மனண்டாக அதுக்கு வந்து எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம் போலார் மாலிகுலும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஆக்ட் ஆகுறப்ப நமக்கு வந்து டைபோல் மூவ்மெண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து செப்பரேஷன் ஆஃப் சார்ஜ் இன் நான் போலார் மாலிகுல். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷனில் இருக்காங்க. H2O செப்பரேஷன் அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணாது செப்பரேஷனாக இருக்காது. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறது மூலயமா அந்த நான் போலார் மாலிகுல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து சார்ஜ் செப்பரேஷனுங்கிறது நடக்கும். இதனால தான் நமக்கு என்ன வந்து இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ்டு டெம்பரரி டைபோல் மூவ்மெண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். அதனால தான் வந்து P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இதை வந்து இன்டியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். ஆனால் போலார் மாலிகுல் என்ன இருக்கும் அது வந்து பெர்மனண்டாகவே நமக்கு டைபோல் மூவ்மெண்ட்டுங்கிறதுக்கும் நான் போலார் மாலிகுலில் வந்து இன்டியூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு சார்ஜ் செப்பரேஷன் நடந்து நமக்கு என்ன பண்ணும் டைபோல் மூவ்மெண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும், அதாவது தூண்டப்படும். அதுவே நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த இன்டியூஸ் ஆன டைபோல் மூவ்மெண்ட் வந்து டிஸப்பியர் ஆயிடும். அப்போ இந்த செப்பரேஷனுங்கிறது அங்கே இருக்காது. இதுதான் போலார் மாலிகுலுக்கும் நான் போலார் மாலிகுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. நெக்ஸ்ட் இதுக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்குறப்ப இந்த எனர்ஜி ஆஃப் திஸ் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்க்கான எனர்ஜி வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குது அப்படின்னா R⁻⁶. இது மீன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு R⁻⁷. அப்போ இன்ட்ராக்ஷன் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லணும்னா 1/R⁻⁶. அப்போ எனர்ஜி வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு பார்க்குறப்ப டிஸ்டன்ஸ் பவர் 6க்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்பர்சன் ஃபோர்ஸு அதை வந்து லண்டன் போர்ஷன் சொல்லலாம். இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து போலார் மாலிகுல்ஸ் நடக்கக்கூடிய, செகண்ட் ஒன் இஸ் வந்து போலார் அண்ட் நான் போலார் மாலிகுலில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ். இங்கே அப்படின்னா ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா வந்து நான் போலார் மாலிகுல்ஸு. இதோட மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஈவன் வந்து நான் போலார் மாலிகுலாக இருந்தாலுமே நான் போலார் மாலிகுலர் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேண்டம் மோஷனில் இருக்கும். ஈவன் நான் போலார் மாலிகுலர் இருக்கப்போ எலக்ட்ரான் வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் ரேண்டம் மோஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறப்ப ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து உருவாக்குது. அட் எனி இன்ஸ்டன்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுலுக்கு வந்து ஒரு ஸ்மால் டெம்பரரி டைபோல் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். அது எனி இன்ஸ்டன்ட்ல வந்து ஒரு மாலிகுலுக்கு வந்து ஒரு ஸ்மால் அந்த டெம்பரரி டைபோல் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ளக்சுவேட் ஆகிற முடியாது நமக்கு வந்து இங்கே இருக்கும். அதாவது ஈவன் நான் போலார் மாலிகுல்ஸாக இருந்தாலுமே அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். ரேண்டம் மோஷன்ஸ், அதாவது ரேண்டமாக மோஷனில் இருக்குது. அப்போ நமக்கு என்னது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறப்ப
இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. அதனால இந்த மாலிகூல்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மால் டெம்பரரி டைபோல் மொமெண்ட்ங்கிறது டெம்பரரியாக ஒரு டைபோல் மொமெண்ட்ங்கிறது இருக்கும். இதோட கோஆர்டினேஷன்ஸு இப்போ 2 நான்போலார் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது 2 நான்போலார் மாலிகூல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு மாலிகூல்ல இந்த ஒரு மாலிகூல்ல ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு மாலிகூல்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகூல்ல ஆப்போசிட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்டேனியஸாக வந்து இன்டியூஸ் பண்ணுது. தான் அதோட கோஆர்டினேஷன்ஸ். இப்போ ஒரு மாலிகூல்ல என்ன இருக்குது, 2 பக்கத்தில் 2 நான்போலார் மாலிகூலும் க்ளோஸாக வர்றப்ப ஒரு மாலிகூல்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனோட அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க மாலிகூல்ல ஆப்போசிட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டியூஸ் பண்ணும். இதுக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த கோரிலேஷன், இந்த ஃப்ளக்சுவேட்டிங் சிமெட்ரி அசிமெட்ரியோட கோரிலேஷன்ஸ் வந்து நமக்கு எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா வந்து நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு. இது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தோன்னா R⁻−7க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்காக எசென்சியல்னு பார்த்தோம்னா நான்போலார் சப்ஸ்டன்ஸோட கண்டென்சேஷன்ஸ்க்கு வந்து இது வந்து எசென்சியலாக இருக்கும். நான்போலார் சப்ஸ்டன்ஸ்க்கு, ஏன்னா ரெண்டுமே நான்போலாரில் நடக்கக்கூடியது. அப்போ நான்போலார் சப்ஸ்டன்ஸ்க்கு லைக் வந்து ரேர் கேஸஸில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எசென்சியலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்ட்ராங் டைப் ஆஃப் வாண்டர்வால், அதாவது வாண்டர்வால் இன்ட்ராக்ஷன் காட்டிலும் இது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸெப்ஷனலி ஸ்ட்ராங்கு. இது எப்படி, இதோட மெக்கானிசம் இது எப்படி அக்யூர் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா அக்யூர் பிட்வீன் மாலிகூல்ஸ் கிடையாது அக்யூர் ஆகும். எப்படின்னா ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் கூட கோவலன்ட் பாண்ட் ஆகி, அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் கூட என்ன இருக்கும், கோவலண்ட்டாக பாண்டாக இருக்கக்கூடிய அங்கே தான் அந்த மாலிகூல்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது அக்யூர் ஆகும். அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய லைக் ஆக்சிஜனோ இல்லை நைட்ரஜனோ ஃப்ளூரினோ இந்த இருக்கக்கூடிய இதோட என்னவா இருக்கணும், கோவலண்ட்டாக பாண்டாக இருக்கப்போ தான் என்ன ஆகும்னா இந்த மாலிகூல்ஸ், இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து அக்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஹைட்ரஜன்லேருந்து இந்த பாண்டிங் எலக்ட்ரானை வந்து புல் பண்ணுது. ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து அதை வந்து புல் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அந்த திஸ் லீவ்ஸ் தி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸு, அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் புரோட்டான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அப்படியே புவர்லி ஷீல்ட், அதாவது அதை எதுவுமே பாதுகாக்காமல் என்ன பண்ணுது அப்படின்னா விட்டுட்டு ஒரு இன்டென்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு ஹைலி லோக்கலைஸ்டு இன்டென்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணுது. அந்த சிங்கிள் புரோட்டானை விட்டுட்டு இது தனியாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இன் திஸ் எக்ஸ்போஸ்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நெய்பரிங் மாலிகூல்ஸில் வேற பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக லிங்க் ஆகுது. அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வேற ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் கூட லிங்க் ஆகி இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இந்த ஸ்மால் சைஸ் ஆஃப் இந்த புரோட்டான் வந்து என்ன இருக்குன்னா இங்கே முக்கியமானதாக இருக்கும். இந்த ஸ்மால் எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் புரோட்டான் வந்து இங்கே முக்கியமானதாக இருக்கு. அந்த
பாசிட்டிவ் புரோட்டான். நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரென்த். இப்போ ஹைட்ரஜன் பாண்டோட ஸ்ட்ரென்த் இது டைப்பிக்கலி 10 10th as strong as a covalent bond. அதாவது கோவலன் பாண்டை விட என்ன இருக்குன்னா 10ல் 1% என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கோவலன் பாண்டை விட 10th ஒரு பங்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதில் 10ல் ஒரு மடங்கு வந்து என்னவா இருக்கும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் கோவலன் பாண்டில் கம்பேர் பண்றப்ப. பட் வந்து சிக்னிஃபிகன்ட்லி ஸ்ட்ராங்கர் தென் வாண்டர் வால் ஃபோர்ஸை விட இது என்ன இப்போ கோவலன் பாண்டை வந்து என்னவா இருக்குன்னா அதை விட 10ல் ஒரு மடங்கு என்னவா இருக்குன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் வந்து இந்த வாண்டர் வால் ஃபோர்ஸை விட என்னவா இருக்கும் சிக்னிஃபிகன்ட்லி அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா வாட்டர். இப்போ வாட்டருக்கு என்ன அப்படின்னா டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ஆக்சிஜன் ஆட்டம்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலக்ட்ரானோட டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஈச் H2O மாலிகூல்ஸும் அதை சரௌண்டி இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸோட சேர்ந்து நமக்கு 4 ஹைட்ரஜன் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அப்போ டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் வாட்டருங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஐஸ் ஸ்ட்ரக்சர் இன் சாலிடில், அதாவது சாலிட் ஸ்டேட்டில் இந்த பாண்ட் வந்து எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் ஓப்பன் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னு பார்க்குறப்ப வித் ஒரு மாலிகூல்ஸ்க்கு ஒன்லி 4 நியர்ஸ் நெய்பர்ஸ் ஆட்டம் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த ஸ்டேபிள் அண்ட் ஓப்பன் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். மாலிகூல் அப்படின்னா அதில் 4 மட்டும்தான் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் காரணமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஐஸ் வந்து லோயர் டென்சிட்டி தான் லிக்யூடு வாட்டரோட என்னவா இருக்குன்னா லோ டென்சிட்டியாக இருக்குது. நமக்கு தெரியும் இப்போ வந்து ஐஸ் இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர்னால இதுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து தான் இதோட டென்சிட்டி வந்து லோவாக இருக்குது அந்த ஐஸோட டென்சிட்டி. ஏன்னா ஐஸ் டு அந்த வாட்டர் டு இது மாறுறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா ஓப்பன் ஸ்ட்ரக்சர் அதாவது ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் மாக்கி இருக்கிறதுனால தான் நமக்கு டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் ஐஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளோட் ஆகுது, அதாவது தண்ணியில் மிதக்குது. ஏன்னா தண்ணி மேலே ஐஸ் வந்து மிதக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா லோ டென்சிட்டி, இதோட ஓப்பன் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர். இப்போ வாட்டருங்கப்ப டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சரில் வரும். நெக்ஸ்ட் எங்கே இது வந்து இதோட எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்க்குறப்ப பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லையுமே இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பயாலஜிலையுமே இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படி அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த டபுள் ஹெலிக்ஸ், அதாவது உங்களுக்கு டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும், அதோட டபுள் அந்த ஹெலிக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய அந்த பெப்டைன் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த பெப்டைன் பாண்டை வந்து நமக்கு உருவாக்குறதுக்கு வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எங்கெங்க இந்த பாண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னா வாட்டர், ஐஸோட ஸ்ட்ரக்சர்ஸு, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகுது. இதுதான் இன்னைக்கு பார்த்த டாபிக்கு. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸு இந்த அசஷன் அண்ட் ரீசனிங் டைப்ஸ் நமக்கு தெரியும். கிராஃபைட் இஸ் சாஃப்ட், ஏன்னா நம்ம வந்து ரெண்டையும் பார்த்துருந்தோம். எதுனா டைமண்ட் அண்டு கிராஃபைட் ரெண்டு பார்த்துருந்தோம். கிராஃபைட்டுக்கு என்ன இருக்குன்னா வீக் வாண்டர் வால் ஃபோர்ஸுங்கிறது இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த லேயர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஸ்லைட் ஆகி நமக்கு என்னவா மாறலாம் வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால இந்த சாஃப்டாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து பென்சில்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ கிராஃபைட்டுங்கிறது சாஃப்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அதுக்கான ரீசன் வந்து லேயர் வந்து எதால் வந்து ஹெல்டாக இருக்கும்னு பார்த்தோம்னா வீக் வாண்டர் வால் ஃபோர்ஸ்னால வந்து நமக்கு ஹெல்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்போ இதுவுமே கரெக்ட், கிராஃபைட்டுங்கிறது சாப்பிட்டு அதுக்கான ரீசனுமே கரெக்ட். அப்போ போத் ட்ரூ. இது வந்து ஆறு வந்து ஏக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் சொல்லி பிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வாண்டர் வால் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்.
இதே நமக்கு வந்து வேறு ஏதாச்சும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த கூட கேட்கலாம். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. விச் ஒன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, இதில் வந்து எது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் பார்த்தாலே தெரிஞ்சு என்ன அப்படின்னா வந்து கிராஃபைட் தான் கண்டக்ட் பண்ணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து 4 ஆட்டம்ஸ் கூட இது பண்ணாமல் ஒரே ஒரு ஆட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த 4 ஆட்டம் வந்து ஃப்ரீயாக சர்க்குலேட் பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். 4th கொஸ்டின் அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப்பு. இது வந்து கோவலன்ட் பாண்ட் வந்து நமக்கு டைரக்ஷனுங்கிறது தெரியும். இது எங்கே இன்வால்வ் ஆகும் அப்படின்னா வந்து ஆர்பிட்டல் ஓவர்லாப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ இது வந்து ரெண்டுமே கரெக்ட், போத் ட்ரூ. 5th கொஸ்டின்ஸு வாண்டர்வால் ஃபோர்ஸ் வேரிஸ். அது நம்ம பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா F ஈக்குவல் டு, அதாவது F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 1/6. அது F ஈக்குவல் டு R⁻−6 கூட வச்சுக்கலாம். அதாவது வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து இப்படி வேரி ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது இப்போ வந்து எப்படி டிஸ்டன்ஸ் வந்து டபுளாக இருக்கப்ப நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸுங்கிறப்ப நம்ம ஆறால் தான் டிவைட் பண்ணோம். இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டபுளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ டபுள் மீன்ஸ் இப்போ ஆருக்கு பதிலாக டபுள் டூன்னு போடலாமா. இப்போ F ஈக்குவல் டு 1/2/6. இப்போ 2/6 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோமா. 2 × 2 × 2 × 2 × 2 6 டைம்ஸ் போட்டுப்போம். அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 4. அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 4. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 4. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 16ங்கிறது கிடைக்கும். 16 × 4ங்கிறப்ப 64 வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்போ 64ங்கிறது எங்கே வரும், நம்ம வந்து இந்த கீழே வந்து போட்டுருந்தோம். அப்போ F ஈக்குவல் டு 1/64. அப்போ என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் ரெடியூஸ்டு டு 1/64 டைம்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் பி. ஒருவேளை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே 1/64 கொடுக்காம டேரெக்டாக 64 கூட கொடுத்துடலாம். பட் இங்கே என்ன பண்ணலாம், அந்த 1 குறிக்க போகிறோம்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து 64, அதாவது டேரெக்டாகவே 64 ரெடியூஸ்டு டு 64. ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து 1/64 இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கிளியராக பார்த்து போடணும். ஓகே, அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 2 இதை பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், கோவலன்ட் கிறிஸ்டல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட மெக்கானிசம் என்னன்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். என்ன ஹார்ட்னஸாக இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும், அதோட சால்பிலிட்டியாக என்னென்னா இன்சால்பிலிட்டியாக இருக்கும் பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஹைலி டைரக்ஷன் சொல்லி பார்த்துருந்தோம். அது நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸுக்குமே வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துருந்தோம். டைமண்டுக்கானது, அது டைமண்டோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அப்போ டைமண்டுங்கிறப்ப அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராகோனலாக இருக்கும். அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டாக இருக்கும். அதோட டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், 3.51 அப்படி சொல்லி பார்த்தோம். அதே மாதிரிக்கு அந்த டெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய வேறு மெட்டீரியல்ஸ் பார்க்குறப்ப சிலிக்கான், ஜெர்மானியம், சிலிக்கான் கார்பைட் இதெல்லாமே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா விச் ஒன் இஸ் டெட்ராகோனல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா விச் ஒன் இஸ் கரெக்டு இல்லாட்டி இன்கரெக்ட்னு சொல்லி இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இப்போ சிலிக்கான், ஜெர்மானியம், அதுக்கப்புறம் டைமண்டு, அப்புறம் கிராஃபைட்டு கூட எல்லாம் கொடுத்துக்கலாம். கிராஃபைட் கொடுத்து இதில் வந்து விச் ஒன் இஸ் வந்து டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கிராஃபைட் குறிக்கலாம். சப்போஸ் இதெல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று, அதாவது சிலிக்கான் கார்பைட்டை வந்து வேறு எதுலாச்சும் மிங்கிள் பண்ணி விச் ஒன் இஸ்க்கு வந்து டெட்ராகோனல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கேட்டால் எப்படி ஒரு கொஸ்டினை இந்த மாடலேஷன் கேட்கலாம், இப்படி கேட்கலாம், இல்லை விச் ஒன் இஸ் கரெக்ட்னு கொடுக்கலாம், இல்லை ஒரே ஸ்டேட் அதாவது சென்டென்ஸாகவே கொடுத்து இப்போ வந்து டைமண்ட் ஆஸ் இஸ் டெட்ராகோனல்
டெட்ரா ஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்து ஒரு விச் ஒன் இஸ் கரெக்டுங்கிறப்ப 4 இப்போ 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கோவலன் கிறிஸ்டல் பற்றி, அதே மாதிரி வாண்டர்வால் ஃபோர்ஸ், அதாவது மாலிகுலர் ஃபோர்ஸு, மெட்டாலிக்கு, கோல், இது 4யுமே கொடுத்து விட இதில் ஏதாச்சும் ஒரு இதுக்கு மட்டும் மாற்றி போட்டு, இப்போ டைமண்டே வந்து டெட்ராகோனல் பதிலாக வந்து ஹெக்ஸாகோனல் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து கிளியராக இருக்கணும். இப்போ 4 இது இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறப்ப கிளியராக போட்டுருவீங்க. ஒரே ஆப்ஷன்ஸில் 4 கொஸ்டினை ஒரே ஆப்ஷன்ஸை கொடுக்குறது இதுதான் விச் ஒன் இஸ் கரெக்டுன்னு கேட்குறப்ப இந்த 4 கொஸ்டின்ஸுக்குமே, அதாவது 4 ஆப்ஷன்ஸுக்குமே 4 கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். இப்போ 4 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஒன்றுக்கு தனித்தனி கொஸ்டினை தான் பார்த்துருப்பீங்க. இந்த 4மே கொடுக்குறப்ப தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. அதனால நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் கிளியராக படிச்சுங்க. இந்த கொஸ்டின்ஸ் இப்படி இந்த மாடலேஷன்ஸ் கேட்கலாம், இல்லை இந்த கொஸ்டின்ஸ் வேறு மாடலேஷன் கேட்கலாம், இல்லை அந்த கொஸ்டின் சம்மா கேட்டால் எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கான ப்ரிப்பரேஷன்ஸுமே நீங்கள் ஒரு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா இதில் என்னென்ன கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டண்டாக இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணி படிங்க. அப்போ தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிராஃபைட்டுக்கும் பார்த்தோம். கிராஃபைட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அது ஹெக்ஸாகோனல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். அப்போ அதுக்கு இந்த கார்பன்ஸ் வந்து 3 அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து சர்க்குலேட் ஆகுறதுனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கான ஆங்கிள்ஸ்ன்னு பார்க்குறப்போ 120 டிகிரின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்பனில் இருக்கக்கூடிய வேறு டைப்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அது வந்து பகி பால்ஸ் அண்டு நானோ டியூப்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் கிடையாது, கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் கிடையாது, நான் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும். இந்த லைன் எல்லாமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் கொஞ்சம், அதாவது டேரக்ட் யூஸ்னால் இருக்கும். இப்படி சின்ன சின்னமாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது அந்த பகி பால்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட பாண்டிங் எப்படி இருக்கும்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். அதே மாதிரிக்க மாலிகுலர் ஃபோர்ஸ்க்குமே பார்த்தோம். அதாவது வாண்டர்வால் ஃபோர்ஸுங்கிறது ஒரு வீக்கு, அது ஒரு ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். அதோட ஆரிஜின், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். டிஸ்கவரி எப்படி இருக்கும், அது யார் சொன்னது அப்படின்னா வாண்டர்வால்ஸுங்கிறத சொல்லியிருப்பாரு. அதோட எபிக்விட்டிங்கிறப்ப அது எல்லாத்துலேயுமே ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா, அது ஸ்ட்ரென்த்துங்கிறப்ப வந்து வீக்காக இருக்கும், அது ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். அதோட எஃபெக்டிவ் வந்து இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் இதெல்லாமே எங்கே இருக்குன்னு சொல்லி அதுதான் அதோட கிறிஸ்டல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா தான் லோ மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு அண்ட் லிட்டில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அந்த டைப்ஸ் ஆஃப் வாண்டர்வால் அட்ராக்ஷனோட டைப்ஸ், அதை 3 டைப்ஸ் பார்த்துருந்தோம். போலார் மாலிகுல்ஸ் நடக்கக்கூடிய டைப்போல் அட்ராக்ஷன் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டைப்போல் இன்டியூசர் டைப்போல் அட்ராக்ஷன்ஸ்ங்கிறது நடக்கும். தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், அதாவது லண்டன் ஃபோர்ஸ். இது வந்து நான் போலார் மாலிகுல்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடியது. இந்த 3 டைப்ஸ், அதுக்கான மெக்கானிசம் அதை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக பார்த்துருந்தோம். அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எக்ஸெப்ஷனலி ஸ்ட்ராங், இந்த டைப் ஆஃப் வாண்டர்வால் இன்ட்ராக்ஷனோட எக்ஸெப்ஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட மெக்கானிசம் பற்றி பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரென்த்து கோவலன் பாண்டை விட 10ல் 1% வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காகவும், வாண்டர்வால் ஃபோர்ஸை விட சிக்னிஃபிகன்ட்லி, அதாவது அதை விட அதிகமாக ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர்ஸு, ஐஸு ஸ்ட்ரக்சரு, அப்புறம் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம அதாவது பயாலஜிக்கல் வந்து அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெப்டைன் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மெட்டாலிக் பாண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.